குட் பேட் அக்லி திரைப்படத்தில் அனுமதியின்றி தன்னுடைய பாடல்களை பயன்படுத்தியதற்காக இளையராஜா இழப்பீடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் கடந்த ஏப்ரல் 10 வெளியாகி வசூலில் சலசலப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுவரை 2 மில்லியன் டிக்கெட்டுகள் விற்றுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் விரைவில் 200 கோடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வெற்றி படத்தில் இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் பழைய ஹிட் பாடல்களை புதுப்பித்து பயன்படுத்தியிருக்கிறார். அதில் இளையராஜாவின் இசையில் வெளியான என் ஜோடி மஞ்ச குருவி, இளமை இதோ இதோ, ஒத்த ரூபா தாரேன் போன்ற 3 பாடல்களும் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் தன்னுடைய அனுமதியின்றி அந்த பாடல்கள் பயன்படுத்தப்பட்டதாக கூறி இசைப்புயல் இளையராஜா படம் தயாரிப்பு குழுவிற்கு 5 கோடி இழப்பீடு கோரி சட்ட நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அந்த நோட்டீஸில் அந்த 3 பாடல்களையும் உடனடியாக படத்திலிருந்து நீக்க வேண்டும் எனவும் 7 நாட்களுக்குள் நிபந்தனையற்ற மன்னிப்பும் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இல்லையெனில் இந்த விவகாரம் நீதிமன்றத்தை நாடும் என இளையராஜா தரப்பில் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.